தமிழ்நாட்டின் முதல்வராக, அதாவது தற்காலிக முதல்வராக 3 முறை பதவி வகித்தவர் ஓ பன்னீர்செல்வம். தமிழ்நாட்டின் துணை முதல்வராகவும் 1 முறை பதவி வகித்தவர் ஓ பன்னீர்செல்வம். டான்சி நிலம் ஊழல் வழக்கில், பிளசன்டே ஹோட்டல் வழக்கிலும் அப்போது முதல்வராக இருந்த ஜெயலலிதா முதல்வர் பதவியில் தொடர முடியாத நிலை இருந்தது. ஜெயலலிதாவும் சசிகலாவும் 2001ஆம் வருடம் ஓ பன்னீர்செல்வத்தை தற்காலிக முதல்வராக பதவியில் அமர்த்தினர். அப்போது கிட்டத்தட்ட 5 மாதம் தற்காலிக முதல்வராக பதவியில் இருந்தார் ஓ பன்னீர்செல்வம். சொத்து குவிப்பு வழக்கில் ஜெயலலிதாவுக்கு 4 வருடம் ஜெயில் தண்டனையும் 100 கோடி ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டது. ஜெயலலிதா முதல்வர் பதவியை இழந்தார். 2014ஆம் வருடம் 2வது முறையாக தற்காலிக முதல்வரானார் ஓ பன்னீர்செல்வம். 2016ஆம் வருடம் டிசம்பர் 5ஆம் தேதி ஜெயலலிதா இறந்ததை அடுத்து 3வது முறையாக தற்காலிக முதல்வராக பதவியேற்றார் ஓ பன்னீர்செல்வம். பின்பு சசிகலாவே முதல்வராக ஆசைப்பட்டு ஓபிஎஸ்ஐ பதவி விலகச் சொன்னார். கோபமடைந்த ஓ பன்னீர்செல்வம் ஜெயலலிதா சமாதியில் அமர்ந்து சசிகலாவுக்கு எதிராக தர்ம யுத்தம் நடத்தினார். அதன் பிறகு 2017ஆம் வருடம் ஓபிஎஸும் இபிஎஸும் மோதிக்கொண்டு பின்பு சமாதானம் அடைந்தனர். அப்போது எடப்பாடி பழனிசாமி முதல்வரானார். ஓ பன்னீர்செல்வம் துணை முதல்வரானார். 3 முறை முதல்வராக இருந்தபொழுது அவருக்கு நிம்மதி இல்லை. ஆனால் ஒரே ஒரு முறை துணை முதல்வராக இருந்தபொழுதுதான் ஓபிஎஸ்க்கு நிம்மதியாக அந்த பதவியில் இருந்தார். இதன் பிறகு பல்வேறு சம்பவங்களுக்கு பிறகு ஓ பன்னீர்செல்வம் அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்டார். இதன் பிறகு கடந்த பார்லிமெண்ட் தேர்தலில் அண்ணாமலையோடு கூட்டணி அமைத்தார். பலாப்பழம் சின்னத்தில் சுயேட்சையாக போட்டியிட்டு தோல்வி அடைந்தார் ஓபிஎஸ். மோடியும் அண்ணாமலையும் அதிமுகவை மீட்டு தன்னிடம் தருவார்கள் என்று எதிர்பார்த்தார். அப்படி எதுவும் நடக்கவில்லை. கங்கை கொண்ட சோழபுரத்திற்கு வந்த பிரதமர் மோடியை சந்திக்க நேரம் கேட்டு கெஞ்சி கதறி பார்த்தார் ஓபிஎஸ். பிரதமர் மோடி ஓபிஎஸ்ஐ சந்திக்கவில்லை. நொந்து நூலாகி போன ஓ பன்னீர்செல்வம் முதல்வர் ஸ்டாலினை நடைபயிற்சியில் சந்தித்தார். அன்று மாலையே நேராக வீட்டிலேயே சென்று ஸ்டாலினை சந்தித்தார். சால்வை போர்த்தி பூந்தொட்டி கொடுத்தார் ஓபிஎஸ். திமுக கூட்டணியில் ஓபிஎஸ் சேர்ந்து விடுவார் என்று பேசிக்கொண்டார்கள். ஆனால் ஓபிஎஸ் திமுகவிலேயே சேர்ந்துவிட முடிவு செய்து விட்டார் என்பதுதான் தற்போதைய உண்மையான நிலைமை. தனது ஆதரவாளர்களுடன் பெரிய விழா ஒன்றை நடத்தி திமுகவில் தன்னை இணைத்துக் கொள்ள இருக்கிறார் ஓ பன்னீர்செல்வம். அதற்கான ஏற்பாடுகள் நடந்து வருகிறது. அதிமுக சார்பில் 3 முறை முதல்வரானவர் தற்போது திமுகவில் இணைவது பரபரப்பாக பேசப்படுகிறது. ஏற்கனவே அதிமுக அவைத்தலைவர் அன்வர் ராஜா திமுகவில் இணைந்து விட்டது குறிப்பிடத்தக்கது. அரசியலில் நண்பனும் இல்லை, எதிரியும் இல்லை என்று தத்துவம் பேறு பொழிந்து விட்டார் ஓ பன்னீர்செல்வம். இப்படித்தான் அவரது அரசியல் நிலைமை பரிதாபமாக இருக்கிறது. சித்தார்த் விஷன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள். அதை தொடர்ந்து வருகிற ஆல் நோட்டிபிகேஷன் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள். சித்தார்த் விஷன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.